1970 அமெரிக்காவினுடைய சரித்திரத்தில் ஒரு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்படுது. அந்த சட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட 50 வருடங்களாக பல நபர்கள், மதத்தை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், இதை வச்சு அதிபர் தேர்வு அப்படிங்கிறது கூட நடந்துச்சு என்பது தான் அமெரிக்காவினுடைய வரலாறு. ஒற்றை வார்த்தை அபோர்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த அபோர்ஷனை வச்சுட்டு அங்கே நடந்த பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையினுடைய முடிவு என்ன, 2022 அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்புனால இப்போ அமெரிக்காவே 2 பட்டா நிற்கிது. இது எப்படி நிகழ்ந்தது, அதனுடைய வரலாறும் அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1970 2 லாயர்ஸ், சாரா வெட்டிங்டன், லிண்டா காஃபி, இந்த 2 பேரும் ஒரு சட்டத்துக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது இதுக்கு சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 1965 இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பல மாகாணத்தில் அபோர்ஷன் அப்படிங்கிறது செய்யக்கூடாது, செய்தால் அது தண்டனை அப்படிங்கிற சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸோடு நம்ம என்ன செய்யணும், ஒரு வழக்கை அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் போட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அபோர்ஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய சொந்த விருப்பமாக இருக்கணும், அவங்க பாடி, அவங்களுடைய எண்ணம், அவங்க என்ன தீர்ப்பு வழங்குறாங்களோ அதுதான் அவங்களுடைய பாடிக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதனால் நிறைய பேர் அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் இந்த வழக்குக்கு எதிராக இப்படி ஒரு வழக்கை போடலாமா அப்படிங்கிறது தான். அதில் ஒரு ஜோடி அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் எதிர்பாரா விதமாக அந்த ஜோடிக்கு குழந்தை அப்படிங்கிறது அவங்க வயிற்றில் வளரவே இல்லை. ஸோ கருத்தரிக்காத காரணத்தினால் கருத்தரித்தலுக்கு இல்லாட்டி அபோர்ஷனுக்கு எதிரான ஒரு வழக்கை அவங்களால தொடர முடியல. இப்படியே போக போக தான் ஜூன் மாதம் 1969 ஒரு 21 வயது மதிப்புத்தக்க நார்மா மெக்கார்வே அப்படிங்கிறவங்கள பார்க்குறாங்க. இந்த நார்மா மெக்கார்வே அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 21 வயசுன்னு சொன்னால், ஆனால் 3வது குழந்தையை அவங்களுடைய வயிற்றில் வச்சுருக்காங்க. ஸோ 3வது கரு அப்படிங்கிறது அவங்களுடைய வயிற்றில் ஃபார்ம் ஆகிருக்கும்போது இந்த 2 லாயர்ஸும் நார்மா மெக்கார்வே அவர்களிடம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் அபோர்ஷன் செய்ய விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பெண் சொல்கிறாங்க, ஆமாம் நான் அபோர்ட் பண்ணணும், என்னை ரேப் பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த குழந்தை என் வயிற்றில் வந்துருச்சு, நான் அபோர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது இந்த வழக்கை அவங்க எங்கே கொண்டு போகிறாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது இவங்களுடைய பெயர் மாற்றப்படுகிறது. அவங்களுடைய பெயர் புனைப்பெயராக ஜேன் ரோ அப்படிங்கிற பெயரில் அவங்க வழக்கை தொடர்றாங்க. இந்த ஜெயின் ரோ அப்படிங்கிற இந்த வழக்குக்கு எதிராக வாதாடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி ஹென்ரி வேட் அப்படிங்கிறவர். ஸோ இந்த வழக்கு தான் ரோ வேடு வழக்கு அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. இந்த ரோ வேடு வழக்கில் நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தீர்ப்பு வருது. 1973 கருக்கலைப்பு இல்லாட்டி அபோர்ஷன் அப்படிங்கிறத பெண்கள் விரும்பும் நேரத்தில் செய்து கொள்ளலாம், அதாவது பெண்கள் விரும்பினால் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சட்டத்துக்கு கீழே பலவிதமான சிக்கல்கள் இருப்பதால் எந்தெந்த வாரத்துக்குள்ளே இருந்தால் கருக்கலைப்பு செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு தொகுத்து 1973 76 வரை பலவிதமான சட்டங்கள் அமெரிக்காவில் இயற்றப்படுது. ஸோ கருக்கலைப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுடைய இல்லாட்டி அமெரிக்க பெண்களுடைய உரிமை அப்படிங்கிறத நிலைநாட்டுகிறார் இந்த ரோ வேடு வழக்கில் ரோ அவர்கள், அதுக்கு பின்னாடி இருந்த வழக்கறிஞர்கள். இதை எதிர்த்து இப்போ ஒரு கும்பல் கிளம்புது. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்தோலிக்க சபை சார்ந்தவர்கள் இல்லாட்டி இவாஞ்சலின் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மத தலைவர்கள், இந்த கருக்கலைப்புக்கு எதிரானவர்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த மதத்தை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்துவ மதத்தை அப்படின்னு சொல்கிறத பொறுத்த வரைக்கும் கருக்கலைப்பு அப்படிங்கிறத செய்யக்கூடாது, எந்த உயிரையும் கொல்றதுக்கான ஒரு உரிமை நம்மகிட்ட இல்லை. ஸோ அமெரிக்காவில் கருக்கலைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஒஃபிஷியலாக அதை என்ன செய்யணும், பேன் பண்ணணும், தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் கிளம்புது. இந்த கூட்டத்துக்கு நிறைய அரசியல்வாதிகளும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் அரசியல் செய்வதற்காக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிற பல பிரச்சனைகள் வருது. ஒரு கட்டத்தில் ரொனால்டு ரீகன் போன்ற பெரிய பெரிய அதிபர்கள் எல்லாம் உருவானதுக்கு காரணம் இந்த ஒரு பிரச்சனை தான். பராக் ஒபாமா அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமும் இந்த கருக்கலைப்பு அபோர்ஷன் அப்படிங்கிற அந்த சட்டம் தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியேறுவதற்கு ஒரு காரணம் அபோர்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ 1970 76 வந்த இந்த சட்டத்தை எதிர்த்து பலவிதமான குழுக்கள் இப்படி எல்லாமே அமைக்கப்பட்டாலும் 2016 17 இந்த காலகட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்க. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அபோர்ஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கவே கூடாது, அபோர்ஷன் அப்படிங்கிறது பெண்களுடைய உரிமை கிடையாது, ஸோ அபோர்ஷன் அப்படிங்கிறது யாரும் செய்யக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை எதிர்த்து நிறைய பேர் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு தான் 2022 தீர்ப்பாக வந்திருக்கிறது. இப்போது இதை விசாரித்த அந்த ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா,
அதில் 6 ஜட்ஜ் என்ன செய்கிறாங்கன்னா, அபோஷன் அப்படிங்கிறது பெண்களுடைய உரிமை இல்லை, அமெரிக்காவினுடைய அரசியல் சாசனத்துக்கும் அபோஷனுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, ஸோ இனி பெண்கள் அபோஷன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படி மீறி யாராவது அபோஷன் செய்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்து கொள்வதற்கு சமம், அந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பை சொன்னதில் நம்ம பார்த்தோம் 6 ஜட்ஜ் இருந்தாங்க, இன்னும் 3 ஜட்ஜ் அப்படிங்கிறவங்க இதுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. பட் மெஜாரிட்டி 6 ஜட்ஜ் அப்படிங்கிறதுனால இந்த தீர்ப்பு இப்போது அமெரிக்கா முழுவதுமாக இருக்கக்கூடிய பல மாகாணத்திலும் பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல மாகாணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில மாகாணத்தில் அபோஷன் அப்படிங்கிறது தடை விதித்து, இன்னும் சில மாகாணங்களில் அபோஷன் அப்படிங்கிறது லீகலைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாம் அமெரிக்காவுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு 50 மாகாணங்கள் இருக்குன்னா 50 மாகாணங்களிலும் இந்த தடை சட்டம், அபோஷன் அப்படிங்கிறது பெண்கள் உரிமை கிடையாது அப்படிங்கிற அந்த தடை சட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கும் உரிமை மறுக்கப்பட்டது. என்னுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இல்லாட்டி இந்த சிசுவால் என்னுடைய உடலுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அந்த சிசுவுக்கு சரியான வளர்ச்சிகள் இல்லை, இப்படின்னு சொல்கிற எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் அபோஷன் பண்ண முடியாது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உங்களுடைய மத சம்பிரதாயம் இல்லாட்டி மதத்துக்காக மட்டும் நீங்கள் இந்த அபோஷனை நீங்கள் தடைப்படுத்துகிறீர்கள் என்றால் பெண்களுடைய உடல் நலத்திற்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு வராங்க. மிசிசிப்பி அப்படிங்கிற இடத்துல எல்லாமே 2018-19 பெரிய பிரச்சனையை வெடிச்சிச்சு. 2019 அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒரு கரு உருவாகி இதய துடிப்பு அப்படிங்கிறது தென்பட்டு விட்டாலே அந்த கருவை கலைப்பதற்கு தடை உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவரையிலும் 20 வாரங்கள் 24 வாரங்கள் வரை கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு பல சட்டங்களை மாற்றுறாங்க. இப்போ 2022 நீங்கள் கருக்கலைப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வந்ததால் என்ன செய்ய போகிறாங்க, பெண்கள் எல்லாமே வீதியில் இறங்கி போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் கருக்கலைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடின நபர்கள், கருக்கலைப்பு செய்யக்கூடாது அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள், இப்படின்னு அமெரிக்கா பிரிந்திருந்தது. இப்போ 2022 அதே மாதிரி அமெரிக்கா பிரிந்திருக்கிறது. ஸோ கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏன் பெண்களுடைய உரிமை, இந்த கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அமெரிக்காவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் சீக்கிரமாக கரு அப்படிங்கிறது பெண்களுடைய உடலில் வந்து விடுகிறது. ஒன்று அவங்க இஷ்டப்படி இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லாட்டி அவங்கள யாராவது வன்புணர்வு செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு செக்ஸ் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் கரு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய, கண்டிப்பாக அதை அபோர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. அடுத்ததா, இதனால் எங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது, பெண்கள் கருவை சுமக்கும் போது அவங்களால சரியாக வேலை செய்ய முடியலை. இன்னொரு பக்கத்துலேருந்து பார்க்க போனால் எனக்கு ஆல்ரெடி குழந்தைகள் இருக்காங்க, இந்த கருவை சுமந்தால் என்னுடைய குழந்தைகளை, என்கிட்ட இருக்கிற குழந்தைகளை என்னால் பாதுகாக்க முடியாது, அதனால் இந்த கருக்கழைப்பை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடியது தான் கருப்பின பெண்கள். நம்ம முதல்ல ஒரு பார்த்தோம், இந்த ஜேர்ன் ரோ அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணை வந்து அந்த 2 அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறவங்க பெரிய அளவு பிரெயின் வாஷ் பண்ணி கருக்கலைப்புக்கு ஆதரவான போராட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த பெண் 33 வருடத்திற்கு பிறகு அந்த கேஸில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில், நான் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்தேன், யங்காக இருந்தேன், என்னுடைய வயிற்றில் என்னுடைய சிசு இருந்தது, ஆல்ரெடி எனக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க, இது எல்லாமே ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது ஒயிட் லேடி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். ஏன்னா அமெரிக்காவில் இந்த கருப்பின பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கருப்பின பெண்கள் அப்படிங்கிறவங்க அபோஷன் செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குமா. ஏன்னா அவங்கள ரொம்ப பெரிய அளவு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிறது. அது மட்டும் கிடையாது, ஒரு ப்ரெக்னென்சி டைமில், டெலிவரி டைமில் இறந்து போகக்கூடிய பெண்கள், வெள்ளை இன பெண்கள் அப்படிங்கிறவங்க லட்சத்தில் 17 பேர் இறக்கும்போது கருப்பின பெண்கள் லட்சத்தில் 43லேருந்து 50 நபர்கள் இறந்துடுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இங்கே அந்த மெடிக்கலாக இருக்கட்டும், அதாவது மருத்துவமாக இருக்கட்டும், வெள்ளை நிற தோலுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டி கருப்பினத்தவர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்காமையும் இறந்து விடுகிறார்கள், இல்லாட்டி குழந்தைகள் இறந்து விடுகிறது, இல்லாட்டி அப்படிப்பட்ட குழந்தைகள் சத்து குறைபாடாக பிறக்கின்றன. இதனால தான் கருப்பின பெண்களுக்கு இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு. இப்போ கருப்பின பெண்களை இது ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அமெரிக்காவினுடைய பழு கூடும், பெரிய அளவு இந்த பொருளாதார சிக்கல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி கருக்கலைப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய என்ன சொல்கிறாங்க, கோரிக்கை எல்லாமே வைக்கிறாங்க. எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை, அது உங்களுடைய உரிமை கிடையாது, நம்முடைய மதம் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறொரு விளக்கணம் கொடுக்குறாங்க. சரி, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த தீர்ப்பை ரொம்ப பெரிய அளவில் பாராட்டுறார். காரணம், கருக்கலைப்பு அப்படிங்கிறது செய்யக்கூடாது, இது கடவுள் கொடுத்த தீர்ப்பு, அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க.
ஒரு 6 ஜட்ஜ் இதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதில் 3 ஜட்ஜ் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட ஜட்ஜ். அந்த 3 ஜட்ஜ் நியமிக்கப்படும் போது கூட பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது. நீங்கள் இந்த 3 ஜட்ஜை நியமிப்பது கண்டிப்பாக அபோஷன் அப்படிங்கிற அந்த கேஸுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்க போகுது. 50 வருடங்களாக கருக்கலைப்பு அப்படிங்கிறது லீகலாக இருந்துச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை மாற்ற நினைக்கிறார்கள். அதுக்காகத்தான் இந்த 3 ஜட்ஜை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. சரி, அமெரிக்காவில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கருக்கலைப்பு அப்படிங்கிறது லீகல் தான். கருக்கலைப்பு செய்யக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பெயரையோ முகவரியோ எந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் வெளியில் சொல்லவே கூடாது. 1971 த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்கிற இந்த ஆக்ட், இந்த சட்டம் படி ஒரு பெண், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன செய்யலாம், அவங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவை கலைக்கலாம். அப்படி கரு கலைப்பதற்கு ஒரு ஆணின் இல்லாட்டி கணவனினுடைய எந்த விதமான சம்மதமும் தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு கணவன் ரொம்ப பெரிய அளவில் ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக கருவை கலைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் கிடையாது. அந்த பெண் நினைக்கிறா இந்த கருவால் என்னுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப பெரிய கேடு அப்படின்னு நினச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அவங்க அஃபிஷியலாக இந்த கருக்கலைப்பு இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவு கவர்மெண்ட்டினுடைய அத்தாரிட்டி வாங்கின டாக்டர்ஸாக இருந்தாங்கன்னா, லைசன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருந்தாங்கன்னா கருவை கலைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய சட்டம். இந்த சட்டத்தில், இந்த MTP 1971 அப்படிங்கிற இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 வாரங்கள் வரை உள்ள கருவை மட்டும்தான் கலைக்க முடியும். 2021 கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் வந்துச்சு, அதாவது 24 வாரங்கள் வரை கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 4 வாரங்கள் எதுக்காக எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் அவங்க மென்டலி இல் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வன்புணர்வு போல இந்த மாதிரியான விஷயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பெண்களுக்கு மட்டும் 24 வாரங்கள் வரையான சிசுவை கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டினுடைய பப்ளிக் நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபண்டுக்குள்ளே வந்துடுது. சொல்லப்போனால் இதுக்கு அரசாங்கமே என்ன செய்கிறாங்க, கொஞ்சமாக இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய உரிமை இங்கே பாதுகாக்கப்படுகிறது. இல்லை இந்த கருவால் எனக்கு பிரச்சனை, என்னுடைய உடல் நலத்துக்கு பிரச்சனை, அந்த கருவுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்தியாவில் லீகலாக இதை பண்ணலாம். இப்போ அமெரிக்காவில் பண்ண முடியாது. அமெரிக்காவில் இது பெரிய ஒரு போராட்டமாக வெடிப்பதற்கான பல வாய்ப்புகளும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 1980, 85 இந்த காலகட்டத்தில் எல்லாமே அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறதை தீர்மானிப்பதற்கு இந்த அபோஷன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இது 2022 இப்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் போராட்டம் தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பை பல பெண்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ அபோஷன் கேஸ், இந்த ரோ வாட் கேஸ் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய பின்புலம் என்ன, ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இது பேசப்படுகிறது, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிந்தது என்றால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிரலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.